சிற்றம்பலம் ஐஎஸ் ஆடியன்ஸ் சிவபிரகாசம் நமது அண்ணாமலை திருப்பாத உழவார பணிக்குழுன்னு சொல்லிட்டு தொன்மையான சிவன் ஆலயங்கள்லாம் எடுத்து உழவார பணி பண்ணிட்டு இருக்கோம். இதில் என்னென்னா கவர்மெண்ட் கோயில் பண்ணுறதில்ல அடியன். ஏன்னா எல்லோரும் பண்ணுறாங்க, நம்ம பண்ணுற பெரிய திருவண்ணாமலையோ காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம எதுவும் பண்ணுறது கிடையாது. எங்கெல்லாம் ஊருக்குள்ளே எங்கே விளக்கெரியாத கோவில்லாம் எங்கே இருக்கோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நம்ம விளக்கெரியாத இடத்துல நம்ம விளக்கேற்றி வரோம். அந்த விளக்கை எப்படி ஏற்றணும்னு சொன்னோம்னா, இப்போ அடியார் பெருமக்கள் அந்த கோவிலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர் சொத்து இருக்கும். ஆனால் அந்த சொத்து வெளில வந்த கூட ஊர் மக்கள் பகுதியில் இருக்கிற பெரிய பெரிய மனிதர்கள் அந்த கோயிலை வெளில கொண்டு வர மாட்டாங்க. நாங்கள் என்ன செய்கிறோம், உள்ளே போயிட்டு பார்த்து அந்த கோயிலை இது பண்ணிவிட்டு இந்த கோவில் இப்படி தான் இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், காலையில் நம்ம எழுந்தோன்னே ஸ்நானம் பண்ணுறோம், வஸ்திரம் சாத்துறோம், அன்னம்பாளிப்பு உண்டு, ஏதோ பொட்டு வைக்கிறோம், பூ வைக்கிறோம், எல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு கால பூ அபிஷேகமாச்சும் நமக்கு நடக்குது. சாமிக்கு 4 காலமும் நடக்கலை, ஒரு காலமும் நடக்கலை. அதனால் என்ன செய்யணும்னா, 100 பேர்கிட்ட யாசகம் வாங்கி 2 கையேந்தி யாசகம் வாங்கி வஸ்திரம், அன்னம்பாளிப்பு, அபிஷேக பொருள், பூஜை பொருள் எல்லாமே ஐயனுக்கு இது அடியார் பெருமக்கள் தான். ஆண் பெண் வேதம் இல்லாத யார் வேணாலும் கருவறையில் போய் ஐயனுக்கு அபிஷேகம் பண்ணலாம். இந்த தீட்டுன்னு சொல்லுவாங்க, அதை முறியடிக்கணும்னு சொல்கிறதுனால பெண்ணடியார் தான் முதல்ல எடுத்து உள்ளே விடுவேன். நீங்கள் போங்க சாமி, அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுங்க, இதை செய்யுங்க, எல்லாமே பண்ணுங்க, எதுவும் தீட்டு கிடையாது. ஏன்னா 10 மாதம் ஈண்டு எடுக்கிறதே தீட்டில் தான். 10 மாதம் குழந்தை ஈண்டு எடுக்கிறோன்னா அந்த நமக்கு அதுக்குண்டான இது வராது. 10 மாதமாக அந்த தீட்டில் தான் குழந்தை இருக்குது. அப்படி சொல்ல அந்த குழந்தைய நம்ம தூக்கி போட்டுக்கூடாது. அப்போ தீட்டுன்னு பார்த்தா நம்மளே அது கிடையாது. கோவில் நம்ம சாமி இங்கே கிடையாதுங்கய்யா, உள்ளந்தான் கோவில். நமக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன், வரக்கூடிய தலைமுறைக்கோசம் தான், உலக நன்மைக்கோசம் ஒத்துமையாக இருக்கணும், ஒருத்தர் அடித்து இது பண்ணிக்க கூடாது அப்படின்றதுக்கோசம் வரக்கூடியது. இப்போ நான் தான் சாமி சொன்னால் இந்த புள்ள கேட்குமா, ஒரு கல்லை எடுத்து வடித்து அடி வாங்குற கல் கருவறையும் அடி வாங்காத கல் அம்மியாவை தான் நிற்குது அப்படின்னா கால் விதிக்கிற இடத்துல இருக்குது. அப்படி இருக்க சொல்ல ஒரு கல் எடுத்து வடித்து பிரதிஷ்டை பண்ணி அபிஷேகம் பண்ணி அவருக்கு பூ வச்சு பொட்டு வச்சாலே உயிரை கொடுத்தோம். உயிரை கொடுக்குற கடவுளுக்கு 4 கால பூஜை நடந்தே தீரணும். அது நடக்காத இடத்துல நம்ம போய் அதை யாசகம் வாங்கி பண்ணோம். இதுலேயே என்ன ஒரு உழவார் பணி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு சிறப்பான உழவார் பணி என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் உழவார் பணியில் வெளியில் புல்லெல்லாம் இது பண்ணிவிட்டு சாயந்தரமே காலைல போவாங்க, சாயந்தரமே இது கிளம்பிடுவாங்க. நம்மளுக்கு அப்படி கிடையாதுங்களா. காலைல உழவார் பணியெல்லாம் முடிஞ்ச உடனே இதில் என்னென்னா சிலம்பம், பரதநாட்டியம், கைலாவாத்தியம் முழங்கத்தோட நைட்டு 12 மணிக்கு அர்த்தஜாம பூஜை தான் இவர் வாங்குவார். எப்பவுமே இந்த நிமிஷம் வரைக்கும் அவருக்கு அர்த்தஜாம பூஜை தான். காலையில் நான் 6 மணிக்கு இருந்தால் கூட 12 மணிக்கு தான் பூஜை வாங்குவார். அதே மாதிரி அங்கே போய் எந்த உழவார பணியில் போய் பண்ணாலும் சரி, நம்ம அண்ணாமலை திருப்பாத அங்கேயும் 12 மணி 11 மணிக்கு தான் பூஜை வாங்குவார். இதை என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே வஸ்திரம், சில இடத்துல சாமிக்கு உண்டான வஸ்திரம் இருக்காது, வெத்தலைபாக்கு இருக்காது, பொட்டு இருக்காது, எதுவும் இருக்காது. எல்லாமே சிறப்பாக நம்ம வீட்டில் பூஜை ரூம் எப்படி இருக்கோம், நம்ம எப்படி இருக்கோம். நம்ம வீட்டில் 4 பேர், இந்த 4 பேரில் ஒருத்தர் சாப்பிடலாம், யாருக்காச்சும் கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? ஐயோ என் பிள்ளை சாப்பிட்லையே, என் வீட்டுக்காரர் சாப்பிட்லையே, என் மனைவி சாப்பிட்லையே. அது மாதிரி வீட்டில் 10-15 போட்டோ வச்சுப்பாங்க. ஒரு வெத்தலை பாக்கு இருக்கும். எப்படின்னா, ஒரு பொருள் இப்போ சாமி இருக்காரு, சாமிக்கு பொட்டு வச்சு பூ வச்சோம்னு சொன்னோம்னா உயிரை கொடுத்தாச்சு. உயிரை கொடுத்தா நெய்வேத்தியம் கொடுக்கணும். நெய்வேத்தியம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் பொட்டு வைக்கல, நெய்வேத்தியம் கொடுக்கல, பொட்டு வைக்கக்கூடாது. நமக்கு சாமியை வழிபாடு. ஒரு போட்டோவை காலண்டரில் கூட ஒரு பொட்டு வச்சு பூ வச்சுட்டோன்னு சொன்னால் உயிரை கொடுத்தது. அந்த உயிரை கொடுத்தா அவர் நெய்வேத்தியம் கொடுக்கணும். சில பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, கோயில் ஃபுல்லாக சாமி வச்சுப்பாங்க, ஒரு பழம் கூட வைக்க மாட்டாங்க, ஒரு வெத்தலை பாக்கு வைக்க மாட்டாங்க. இதை நம்ம சிறப்பாக சீரும் சிறப்புமாக அண்ணாமலை திருப்பாத உழவார் பணி வெகு விமர்சையாக 25 மாதங்களாக பண்ணிட்டு இருக்கோம். மாதத்தில் கடைசி நாட்டியமாக உழவார பணி, மாதத்தில் 2வது சனிக்கிழமை காசி விசாலாட்சி உடனுற காசி விஸ்வநாதர் அடியாரோட முன்னணியில் எடுத்து இது 10வது கிரிவலம் நாங்கள் வெகு விமர்சையாக வந்திருக்கோம். இப்போ ஐயனுக்கு 4 கால பூஜை தான். வேதங்கள் 4 கால பூஜை 6 4 ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா, அவர் என்னன்னா, போன வாட்டி அவர் 4 கால பூஜை 6 கால பூஜை வாங்கினேன். இந்த வாட்டி 6 கால பூஜை ஆகணும்னு சொல்லிட்டு ராஜகோபுரத்தில் ஆரம்பித்து நம்ம இது வரைக்கும் 2ஆவது கால பூஜை தொடங்கி முடிச்சிருக்கோம். ஐயா சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிவசிவம். என்னாருடைய சிவனையே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, ஆவாய் கனகத்திரளே போற்றி, திருச்சிற்றம்பலம்.